தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா அந்த ரிலீஸ் போஸ்ட்போன்னு படக்குழு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. கேஸ் ஹைகோர்ட்ல இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்காக நாளைக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பா படம் ரிலீஸே ஆகாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குழு விட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சினிமா தள்ளி போனது மட்டுமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வாரே இருக்கா? அதே போல தமிழ் சினிமா அன்சேஃபான ஏதோ ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு இஷ்யூவை முதல்ல குரல் கொடுத்தது பாத்தீங்கன்னா தளபதி விஜயே இல்ல. என்ன என்னோட படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கப்பா, எல்லா மக்களும் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தளபதி விஜய் சொல்லல. அந்த படத்தோட டைரக்டரே சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர், கேமராமேன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அஜய் ஞானமுத்து, ரத்னகுமார் அப்படின்ற அந்த டைரக்டர், அந்த படக்குழுவோட ஹெட், அந்த டைரக்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ட்விட்டர்ல கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஜான், கேமராமேன் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களும் அவங்களோட கன்சர்னை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அஜய் ஞானமுதுன்ற அந்த ஒரு டைரக்டர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அப்சல்யூட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. அதாவது தன்னோட அதிகாரத்தை மிகப்பெரிய லெவல்ல துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வேர்டை சொல்லி இருக்காரு. ஆனா ஒரு விஷயங்க இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த ஆக்டரே அதை குரல் கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப அந்த படத்தோட டைரக்டர் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுவும் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. அப்போ இதுல இருந்தே தெரியுது என்னன்னா, இது ஒரு ஆக்டர், ஒரு கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம, இந்த ஒரு பிரச்சனை அந்த தமிழ் இண்டஸ்ட்ரி, அந்த ஒரு சிஸ்டமே பாதிக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். கண்டிப்பாங்க, அது உண்மைதான். அஜய் ஞானமுத்து அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி A film is not about just only one person அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெரிய படம்ன்றது அந்த ஒரே ஒரு மனுஷனை மட்டும் வச்சு, விஜய்ன்ற மனுஷனை மட்டும் வச்சு அவரை முன்னிறுத்தி அவருக்காக எடுக்கப்படுறது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி நிறைய கேமராமேன்ஸோட வாழ்க்கை, மேக்கப் ஆர்டிஸ்டோட வாழ்க்கை, அந்த படத்துல இருக்க நிறைய ப்ரொடியூசர்ஸோட உண்மையான வாழ்க்கை, அவங்க பெரிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குங்க. ஒரு படம் நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பங்கள் இருக்கு. அந்த 1000 குடும்பங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இந்த படத்தோட ரிலீஸை மட்டும் நம்பி இருக்கு. இன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆனனால 20 கோடி அந்த படக்குழுக்கு லாஸ் ஆயிருந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் போஸ்ட் பண்றதுக்கான ஒரே காரணம் சிபிஎஃப்சி அப்படின்ற படக்குழுவோட சென்சார்ஷிப் போர்டு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க ஒரு லா மூலியமா கிரியேட் பண்ண ஒரு அத்தாரிட்டி. இந்த இந்தியாவில பாத்தீங்கன்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம், ஒரு படம்னு ஒண்ணு இருக்கு, அந்த படத்தை எல்லாத்தையும் காட்ட முடியாது இல்லையா? ஒரு படம் 18 வயசு மேல இருக்கவங்க பார்க்கலாம், ஒரு சில படம் 16 வயசு கீழே இருக்கவங்க பார்க்கலாம், ஒரு சில படம் 35 வயசுக்கு மேல இருக்கவங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சென்சார்ஷிப் பண்ணணும் ஒரு படத்தை. அங்க இருக்க அந்த படத்துல உள்ள இருக்க கருத்துக்கள், கண்டென்ட், ஐடியா எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உட்காந்து அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். அதை என்னதான் இருக்குப்பா படத்துல அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி சிபிஎஸ்சி என்ன பண்ணிருக்காங்க, ஜனநாயகன் படத்துக்கு அனலைஸ் பண்ணும்போது அந்த சிபிஎஸ்சில 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல 4 பேர் ஓகேப்பா இந்த ஜனநாயகன் படம் நல்லா தான் இருக்கு, அப்ரூவல் கொடுத்துறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இல்ல வேணாம், இது யூஏ சர்டிபிகேட் கொடுக்கல, சென்சர்ஷிப் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது, இதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒருத்தர் அப்ரூவல் தரல. அதனால படக்குழுக்கு சென்சார்ஷிப் இப்ப வரையறல. படக்குழு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிட்டாங்க. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கும் இதுல என்ன தோணுச்சுன்னா, ஒரு 5 கொண்ட குழு இருக்கு. அந்த குழுவுல பாத்தீங்கன்னா 4 பேர் ஒரு விஷயத்த அப்ரூவல் கொடுக்குறாங்க, ஒருத்தர் மட்டும் அப்ரூவல் கொடுக்கல. இது ஜனநாயகம் கிடையாது இல்லையா? ஆனா ஒரு விஷயம், இது விஜய்ன்ற ஒரு ஆக்டருக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு ஏழை மக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க கூட நாளைக்கு ஒரு படம் எடுக்கலாம், ஒரு ஸ்டோரி எழுதலாம், ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டே நீங்க எழுதியிருக்கலாம். நீங்க நாளைக்கு ஒரு படம் எடுத்தாலும் இதுக்கு இதே ஒரு நிலைமை தான் வரும், இதே சென்சார்ஷிப் போர்டுக்குள்ளதான் வரும். ஒரே ஒரு கேள்விங்க, அந்த சென்சார்ஷிப் போர்டுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா இல்லையா? அதுதான் இது எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும்னு நமக்கு தோணுது. என்னன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது ஜனநாயகனுக்கு ஆப்போசிட்டா பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சிவகார்த்திகேயன் நடிக்கிற ஒரு படம். அது ஜனவரி 14க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அதாவது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றவரு, அது எல்லாமே ஒரு டிஎம்கேயோட பார்ட்டியோட ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு படம் அப்படின்றத எல்லாரும் நினைக்கிறாங்க. டிஎம்கே பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னு ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியே இருக்கு. அதாவது எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ற பெரிய ஒரு கம்பெனி. அதான் ரெட் கேங் மூவிஸ். 2008ல இருந்து 2021 வரை அந்த ரெட் கேங் மூவிஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜஸ்ட் 41 படம் மட்டும் தான் ப்ரொடியூஸே பண்ணியிருக்காங்க. ஆனா டிஎம்கே ரூல் வந்ததுக்கு அப்புறம் 2021 to 2023 வரையுமே அந்த ஒரு டியூரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா
40க்கும் மேற்பட்ட படம். அதாவது எக்ஸாக்ட்லி 43 படம் அந்த 2 வருஷத்துல 3 வருஷத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டு இந்த கவர்மெண்ட் இது எல்லாமே வந்து மக்கள மட்டும் கண்ட்ரோல் பண்ணல. இந்த கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமாவும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. உண்மையாலுங்க நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோவும் சொல்ற மாரி பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து நீங்க சாப்பிடுற உணவு, நீங்க பார்க்குற வீடியோ, நீங்க படிக்கிற புத்தகத்த மொதற்கொண்டும் அது மேனிபுலேட் பண்ணும். அது கண்ட்ரோல் பண்ணும். தளபதியோட ஜனநாயகன்ற ஒரு படம் வந்து டிவிகேவோட ஒரு பெரிய சிம்பிள். இதுவும் இல்லாம டிஎம்கேவை கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. தளபதியோட ப்ரீவியஸ் படத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம்னா, இப்ப 2017 எடுத்த படம் மெர்சல். ஓகே. மெர்சல்ல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஜிஎஸ்டிய பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு மனுஷன வந்து மோல்டு பண்ணும். இந்த ஒரு மனுஷனோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ச குடுக்கும். ஒரு மனுஷனோட கிரியேட்டிவிட்டிய குடுக்கும். தளபதி மெர்சல் படத்திலயோ, இல்ல ஜனநாயக படத்திலயோ ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அத மக்கள் உண்மையாலுமே அந்த பெயின் வலிய புரிஞ்சுக்கிட்டா தான், அந்த வலிய உணர்ந்தா தான், அந்த படத்தையுமே ஆமாப்பா அது வந்து கரெக்ட் தான். அது உண்மையாலுமே நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த படத்துல வராங்க, சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நெனச்சு பார்க்கலாங்க. இந்த மாரி எந்த மாரி ஒரு விஷயமே வந்து ரொம்ப அப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ஜனநாயகன் போஸ்ட்பான் ஆனது வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு வார்னிங். இன்னைக்கு விஜய், நாளைக்கு யாருன்னு. இந்த மாரி சினிமான்னு ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் பவர்னால பாதிக்கப்படணுமா அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் எதுனாலும் பொலைட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.